அம்மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. பாம்மா மின்னல். மஞ்சரம் இருக்கின்றான், வாழம் இருக்கின்றான், கெண்டம் இருக்கின்றான். அப்போ டைரக்டர் சொன்னார், லட்சுமணா நீ வந்து நடிப்புன்னா ஒரு சினிமா அனுப்பிச்சி விட்ருவாங்க, நீ என் கூட இருந்துக்க. நீ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்டு எடுத்துக்க, என் படம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார்டு எடுத்து கொடுத்தாரு. அப்படியே நான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஆரம்பித்தேன். அவன் தேங்காய் பறிக்க வந்தியா, என்னை குசலன் படத்தை நடிக்க வந்தேன். ஏன் அவர் கூட நடிப்பேன், எங்கள் கூட நடிக்க மாட்டியா? ஏங்க நீங்கள் வாய்ப்பே தரதில்ல. சரி 8:30 மணிக்கு நீ வேதராஜுக்கு வந்துடு, நீ 8:30 மணிக்கு வரலன்னு நீங்கள் பொள்ளாச்சியிலே இருக்க முடியாது. எனக்கு எல்லாம் முயற்சி பண்ணாங்க, எதுவுமே நடக்கலை. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். எப்படியே இருந்துட்டீங்கன்னா எப்படி லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு துணைவி இருந்தால் தானே நாளைக்கு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை கூட பார்க்கறதுக்கு வேணும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. வர துணைவி உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆமாம், அந்த படத்தில் நான் மம்முட்டி காலை பிடிச்சிட்டு அழுவேன். அந்த சீனில் வந்து ரொம்ப பாராட்டினார். ஐயா திருட வந்து எனக்கே வேலை தான் கொடுத்து சொல்லலாம் போட்டீங்க. ஆமாம், அருமையான. இந்த வீட்டில் எல்லாரும் நல்லவங்க, யாரையும் தப்பாக நினைக்காதீங்க. அவங்க அது ரொம்ப பாராட்டினார். இந்த வீட்டில் எல்லாரும் ரொம்ப நல்லவங்கய்யா, சாப்பிடுங்க. அப்பா இந்த இதில் 500 தெரிஞ்சு டக்குன்னு வெங்கட்ரா வடிவேல் அடிப்பார். எவ்வளோ நேரம் மூச்சு ஒரு 500 காசு. வணக்கம் அன்பு நேயர்களே. முதல் முறையாக ஒரு முக்கியமான ஆளுமையை நானே சந்திக்கிறேன் நேரடியாக. நிறையா சேனலில் நான் கெஸ்ட்டாக தான் வந்திருக்கேன். விஜேவா நான் வரணும்னு ஆசைப்படல. என்னுடைய இனிய நண்பர் சமீபத்தில் சந்தித்தேன். நான் ஒரு தடவை நேரடியாக அவரை நேர்காணல் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனுடைய வாய்ப்பு இப்போ தான் கிடைச்சது. அவர் வந்து ஒரு காமெடி நடிகனாக நீங்கள் பார்க்குறீங்க. அவருக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவர் எப்படி அந்த இடத்துக்கு வந்தார், அவருடைய போராட்டம் என்ன, அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி போய்கிட்டு இருக்குங்கிறத பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுப்போம். வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அண்ணா உங்களுக்கு சொந்த ஊர்? மதுரை. மதுரை. எப்போ இங்கே சினிமாக்காக வந்தீங்க? இல்லை 7 வயசில் மதுரையில் வந்து ஒரு ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருந்தேன். அதில் நடித்ததுக்கப்புறம் ஒருத்தர் மூலமாக அப்புறம் 9 வயசில் மெட்ராஸ் வந்துட்டீங்க. நீங்கள் பாட்டு வீட்டுக்கெலாம் தெரிஞ்சு வந்தீங்களா? வீட்டுக்கு தெரிஞ்சு தான் வந்தேன். படிப்பானா ஏறல, படிச்சிருக்கலாமா ஓரளவுக்கு? படிச்சு 9th வரைக்கும் படித்தேன், ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து சினிமா தான் வாழ்க்கைன்னு வந்துட்டீங்க. இங்கே வந்து எவ்வளோ போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சிங்க, எப்படி இந்த கேரியருக்குள்ளே நுழைஞ்சிங்க? ஏன்னா இன்றைக்கி கோடம்பாக்கத்தில் நிறைய பேர் தன்னுடைய அடையாளத்தையே இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது? இல்லை, நான் வந்து மெட்ராஸ் வரும்போது என்னை சினிமாவை தேடி வரல, என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க சினிமாக்காரங்க. ஓ, சினிமாக்காரங்களே கூப்பிட்டு வந்துட்டாங்க. டைரக்ட் அப்பாயின்மெண்ட்? ஆமாம். நான் வரும்போது ஃப்ளைட்டில் தான் வந்தேன். ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து மதுரை டு சென்னை. ஆமாம். சின்ன பையன். யார் அவங்க டீம்? யார்? அந்த கிருபா சங்கர்னு ஒருத்தர், நைனா. ஓகே. அவர் அதை விட ரகசியம், புதிய படைக்கிறது இப்படிலாம் டைரக்ஷன் பண்ணார். அவர் அதுக்கு முன்னாடி எனக்கு 7 வயசில் அறிமுகமானார். சரி. 9 வயசு ஆன பிறகு 9th படிக்கும்போது என்னை கூப்பிட்டு வந்துட்டார். இந்த பாரராஜா படத்தை அழகில் உள்ள ஹீரோ செலக்ஷனுக்கு என்னை கூப்பிட்டு இருந்தார். ஓகே. அப்போ நாங்கள் பாரராஜா போய் எல்லையம்மன் காலையில் போய் பூச்சி எடுத்து கொடுத்து எலுமிச்சம் கொடுத்து பார்த்தோம். பாரராஜா என்ன சொன்னார், நைனா பையன் ஐயர் பையன் மாதிரி இருக்கான், பட் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். இப்போ தான் நீங்கள் கொண்டாடுறீங்க, அப்போலாம் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருந்திருப்பீங்க. ஆமாம். ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க என்னான்னு பார்ப்போனாரு. 3 நாள் கார்த்திக் கிடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அந்த 5 பசங்களும் ஏதாவது கேரக்டர் கிடைக்குமா பார்த்தேன். அது ஏற்கனவே புக் ஆகிட்டாங்க. சரி. அதனால வந்து அங்கே மெட்ராஸில் தங்கிட்டு அப்புறம் மதுரைக்கு போனேன். 1 வாரம் கழிச்சு எல்லா பேரும் கிண்டல் பண்ணாங்க, நான் அந்த படத்தில் ஹீரோ நடிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு நாங்கள். அப்புறம் திருப்பி சென்னைக்கு வந்தேன். எப்படியாவது ஒரு படத்தில் தலையை காமிச்சா மெட்ராஸ் மதுரைக்கு போனோம். அந்த வைராக்கியம் அது எப்போவுமே இருக்கும். அப்போ வந்து நைனாவோட வலது பையன் ராஜேந்திரகுமார் ஒருத்தர் விரிவோம் சந்திக்கு போன ஒரு படம் பூஜை போட்டார், முரளி ஹீரோ. அப்போ நான் வந்து அவரை பார்த்த வந்தோடனே, லட்சுமணா அந்த படத்தில் ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணிக்க, படத்தில் ஒரு கேரக்டர் தரேன்னாரு. அப்படி வந்தது தான் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் வேலை பார்த்தார் விக்ரமன். அவர் நான் ஒர்க் பண்ண வானத்தை போல விக்ரம். ஆமாம். ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு லட்சுமணா டைரக்டர் ஆன பிறகு நீ என் கூட வந்திருந்தார். அதே மாதிரி அவருக்கு டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சி ஆர்பி சௌத்ரி கதை சொல்ல போனார். அப்போ நானும் கூட போயிருந்தேன். கதை பிடிச்சேன்னா அவர் ஓகே. அப்போ ஆர்பி சௌத்ரி எனக்கு வந்து டீனர் ஆஃபீஸ் இல்லையா, இந்த இந்தி பிரஜா சபா கூட. இந்தி பிரஜா சபா அங்கே இருந்துச்சு. அங்கே தான் போய் கதை சொன்னோம். கதை சொன்னோன்னே அவர் பிடிச்சி போச்சு.
பிடிச்சி போனால் நீங்களே பண்ணிடுங்க, பட் தமிழ் பிள்ளை எனக்கு தெரியாது, நீங்களே எல்லாம் பண்ணிடுங்க, ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துங்கன்னாரு. அப்படி ஆரம்பி படம் தான் புது வசந்தம். அருமையான படம். அந்த காலத்தில் சரியான படம், பாடல்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த புது வசந்தம் படத்துலேயும் நான் ஒரு சீன் வந்திருப்பேன். அப்போ டைரக்டர் சொன்னார், லட்சுமணா நீ வந்து நடிப்புன்னா ஒரு சினிமா அனுப்பிச்சி விட்ருவாங்க, நீ என் கூட இருந்துக்க, பட் நீ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்டு எடுத்துக்க, என் படம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கார்டு எடுத்து கொடுத்தாரு. அப்படியே நான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஆரம்பித்தேன். உங்களுடைய முதல் படமே புது வசந்தம் தான் நீங்கள்? ஆமாம். உங்கள் ஃபேஸ் காமிச்சது? ஆமாம். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நீங்கள் கேரக்டராக போயிருக்கீங்க. ஆனால் இவ்வளோ போராட்டம் இருக்க தான் செஞ்சுருக்கு இல்லையா உங்கள்? கண்டிப்பாக. சும்மாலாம் வந்துட முடியாது. ஏன்னா நிறைய இளைஞர்கள் சினிமான்னு இளைஞர்களும் சரி பெண்களும் சரி சினிமா முகத்தில் வந்து நிறையா தன்னுடைய வாழ்க்கையை வந்து இழந்துடுறாங்க. அதை நம்ம பொதுவாகவே பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் கூட இவ்வளவு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த இடத்துக்கே வர முடியுது. ஆமாம். அது சாதாரண விஷயமாக நம்ம கருத முடியாது. நீங்கள் அந்த ஒரு காமெடி ஒன்று நாங்களுமே பார்ப்போம். எங்களுக்கு எப்போ தோணுனாலும் அந்த காமெடி, இந்த ஆட்டோவில் படுத்துட்டு எந்திரிக்க மாட்டீங்க ஒரு காமெடி ஒன்று. இன்னொன்று வந்து வாமா மின்னல், அது மறக்கவே முடியாத ஒரு சப்ஜெக்ட். அது எப்படி அந்த வாய்ப்பு, அது எப்படி இந்த சீனை உருவாச்சுனே? அதாவது மதுரையில் ஒரு பாய் ஒருத்தர் இருக்காரு, சின்ன பாயின்னு சொல்லிட்டு, ஜெனிதா அப்படிங்கிற ஒரு கண்ணாடி கடை வச்சிருக்காரு. எங்கள் தெரு தான் அவர். நாங்கள் கடைக்கு போவோம். சரி சரி. அவர் பேசுறதே வித்தியாசமாக இருக்கும். பொங்கல் லட்சுமணு உட்காருங்க, டே லட்சுமணு வந்திருக்கான்னு தெரியல, போட்டா ஒரு ஒயின் போயிட்டு டீ வாங்கிட்டு போட்டா, கண்ணாடி வாங்க வரவங்கலாம் வந்து பங்கு எந்த ஊருன்னு, உசிலம்பட்டி பாய். உசிலம்பட்டி தானே, நம்ம பக்கம், நம்ம ஊர் பக்கத்துல தான். என் தங்கச்சி எங்கே தான் கட்டி கொடுக்க போறேன் பார்த்துங்க, உங்களுக்கு இல்லாத கண்ணாடியா போட்டுருவோம் அப்படி இது பேசிட்டு இருப்பாரு. அது எனக்கு அப்படியே ரொம்ப உள் வாங்கிட்டீங்க அதை? ஆமாம், உள் வாங்கி நான் சூப்பர் விட்டு வேளாங்கண்ணி சாலிகிராமத்தில் ஒரு ஆஃபீஸில் வந்து நைட் டயத்தில் இந்த மாதிரி பேசி எல்லா பேரையும் சிரிக்க வச்சுருந்தேன். சரி சரி. அப்போ டைரக்டர் சசி வந்து எங்கள் சொல்லாமலாம் படம் பண்ணார். அங்கேயே தங்கியிருந்தார். அப்போ இதை வந்து இந்த வாய்ஸை கேட்டுட்டு காலையில் வந்து கேட்டார், லட்சுமணன் நைட்டு நீங்கள் பேசுனீங்க, அந்த வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, என் படத்தில் ஒரு கிளைமாக்ஸ் வருது, இதே வாய்ஸ் பேசி நடிச்சிங்கன்னாரு. கண்டிப்பாக பண்ணிடுவேன் சார்னாரு. சொல்லாமலே படத்தில் லிவிங்ஸ்டன் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்பார். நான் ரோட்டில் வந்து பிச்சைக்காரமாக வந்து வீடி இருக்கு இல்லை இன்னும் சொல்ல வேண்டியது தனியா, இன்னும் லுக்கு விடுற வீடிக்கே ஓடிதான் உனக்குலாம் லீ ஜீன்ஸ் கேட்குதா. இது வந்து தேட்டரில் பெரிய கிளாப்ஸ் வந்துருச்சு. இல்லை நானுமே அந்த சீன்லாம் பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். அது வந்து அப்புறம் அந்த மாயி டேரக்டர் அங்கே தேட்டரில் பார்த்தோன்னே, சார் லட்சுமண சீனுக்கு பயங்கர கிளாப்ஸ் சார் ஒன்று, சார் என்னதில் அந்த அப்பா கேரக்டர் அவரே பண்ண வச்சிடறேன் நான். அப்போ டைலாக் எழுதி பேச வச்சாரு. அதே மாதிரி வடிவன்ட்டு சொல்லி அந்த கேரக்டர் பண்ணேன். அது இயல்பாகவே நல்லா அமைஞ்சிருச்சு அந்த கேரக்டர். உங்களுக்கு பேசுகிற தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு அந்த சட்டசபையிலே பேசிட்டாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சினிமா கேரியருக்குள்ளே வர்றாங்க, இப்போ நிறையா பேர் வர்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ வரக்கூடிய இளைஞர்கள்லாம் உண்மையிலேயே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வரணுமா, இல்லை வந்தால் இங்கே வாய்ப்பு கிடைச்சிருமா, இல்லை இது ஒரு மாயை பிம்பம் தானா, இல்லை திறமைக்கு தான் இங்கே வாய்ப்பு இருக்கா? நாங்கள் வரும்போது கஷ்டம், இப்போ ரொம்ப ஈஸியாகி போச்சு. எல்லா பேரும் ஈஸியாக வந்துடலாம் சினிமா. என்ன பட வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கிடைச்சி ஃபேமஸ் ஆன பிறகு பந்தா பண்ணக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும். அப்புறம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறக்கூடாது. ஆமாம், சக நடிகர்கிட்ட அன்பாக பழகணும். எஸ் கரெக்ட். ஒரு சீனியர் நடிகர் வந்தாருன்னா அவர் மரியாதை கொடுக்கணும். படம் ஹிட்டான பிறகு சம்பளம் அதிகமாக கேட்டு மார்க்கெட்டை இழந்துடுறாங்க. கரெக்ட். அது மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணி போனால் சினிமா நல்லா கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாம் உங்கள் காலகட்டங்கள் சரி, அவர் அதுக்கு முன்னாடி இருந்த சிவாஜி கணேசன் போன்ற காலகட்டங்கள் எல்லாம் சினிமாவை வந்து உயிராக நேசிப்பாங்க. அந்த டைமிங் ரொம்ப கீப்பப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மரியாதை கொடுப்பாங்க. ஒரு சீனை சொன்னால் 1க்கு 10 தடவை கூட நடித்து காமிப்பாங்க. அதே மாதிரி கௌரவம் பார்க்க மாட்டாங்க, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கூட நடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்த காலகட்டங்கள் தான் அண்ணன் செந்தில் கவுண்டமணி அந்த மாதிரி வந்தவங்க. நீங்கள் வடிவேல் அண்ணன் கூட அதிகமாக அதாவது நடித்த படங்கள் அவங்களோட ஏதாவது பழகிருக்க மாதிரியான ஒரு வாய்ப்பு? மாயி படத்துலேருந்து வடிவேல் பெர்மனண்டாக வச்சுக்கிட்டாரு. மாஸ்டர் நாள் வேலை கொடுத்துருந்தாரு. அவர் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த கேரக்டர் லட்சுமணன் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிடுவார். லட்சுமணன் நாளைக்கு ஷூட்டிங்க்கு வந்துருப்பாரு. அப்படியே வடிவேலன் கூட வந்ததுனால ஃபேமஸ் ஆனீங்க ஓரளவுக்கு. இப்போ அவர் கூட நட்பு தொடர்ந்துட்டு தான் இருக்கா, இல்லை அப்படி இடையில இருக்கு கேப் விட்டுருச்சா? கேப் இருந்துச்சு. நிறையா விமர்சனங்கள் அண்ணன் வடிவேல் மேலே சொல்லுவாங்க. நாய்சேகருக்கு அப்புறம் கேப் நாய்சேகர் நாங்கள் நடிக்கல, அதுக்கப்புறம் கேப் விழுந்துருச்சு. இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள்லாம் மூத்த நடிகர்கள், இப்போ அண்ணன் வந்து என்னை விட நீங்கள் மூத்தவர். உங்களை மாதிரி உள்ள நடிகர்களுக்கு, அந்த காமெடி ஆக்டர்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறவங்களுக்குலாம் அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணுதா? நடிகர் சங்கங்கள் ஏதாவது அவங்களுக்கு உதவிகள் பண்ணுறாங்களா? அதெல்லாம் அரசாங்கம் சரி நடிகர் சங்கம் அதான் உதவி பண்ணல.
அந்த மாதிரி கிடையாது. எதுவுமே கிடையாது. கூட பழகினவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கோ எதுவுமே எந்த பாதுகாப்புமே அதெல்லாம் கிடையாது. நடிகர் சங்கம் கூட உங்களை கைவிட்டுருச்சா? அதான் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நடிகர் சங்க கட்டடத்தையே இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு தான் கட்டி முடிப்பாங்க போல, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு இப்போ எல்லா பேரும் இப்போ நடிகர்லாம் ஃபண்டு கொடுக்குறாங்க. இது எத்தனை வருஷம் சர்ச்சை, இது எப்போ இடிச்சது, எப்போ கட்டாமல் விட்டு எல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு படம் நடிச்சு கூட ஒருத்தருக்கு நடிச்சா கட்ட முடியும். சீக்கிரம் ஒழிஞ்சிடும். அவர் விஜயகாந்த் சார் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான் இல்லையா? இப்போ அண்ணன் விஜயகாந்த் கூட உங்களுக்கு நட்பு எப்படின்னு ஏதாவது பழக்கம் இருக்குங்களா? விஜயகாந்த் சாரோட கண்ணுப்பட மேனேஜர் ஒர்க் பண்ணேன், வானத்தை போல ஒர்க் பண்ணேன். அதில் வந்து நல்ல நட்பு. இல்லை, பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர் சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் எல்லாருமே அப்படி தான் அரவணைச்சு போவார். அவர் வந்து சினிமாவில் வரமா ஒரு நாள் பார்க்க முடியாது. நான் பொள்ளாச்சியில் வந்து குசேலன் ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 6 மணி இருக்கும் அந்த லாட்ஜு கீழே வந்து சக்தி ஹோட்டலு கீழே டீ கடையில் டீ சாப்பிட்டு பார்க்க போட்டு துப்பிக்கிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து அண்ணங்க கூப்பிட்றாங்க, யாரையா போய் அப்படின்னு. அப்புறம் அந்த காரை பார்த்தேன், அதை கண்ணாடி இறக்குனாரு விஜயகாந்த். உங்களை பார்த்துட்டு அவன் நேரம் வாய்ப்பு பிடிச்சிட்டு போனேன். டீலு சிம்னா பொருளாட்சி இதுக்கிட்ட வந்து ஒரே ஊருக்காரங்கல்ல. அவன் தேங்காய் பறிக்க வந்தியா, என்னை குசலன் படத்தை நடிக்க வந்தேன். ஏன் அவர் கூட நடிப்பியா, எங்க கூட நடிக்க மாட்டியா? ஏங்க நீங்க வாய்ப்பே தரதில்ல. சரி 8:30 மணிக்கு நீ வேதராஜுக்கு வந்துரு. நீ 8:30 மணிக்கு வரலன்னு நீங்க பொள்ளாச்சியிலே இருக்க முடியாது அப்படின்னாரு. அப்புறம் நீ வேதராஜ் போனேன். டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணினாரு. அண்ணே அப்படின்னா போலட்சிம்னா, சார் இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடுங்க சார். இல்லை சார் ஒரு எம்எல்ஏ கேரக்டருக்கு டைலாக்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு டைலாக்லாம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, குடியா ஏதோ நான் தான் நடித்தேன், வாடகை கொடுப்பாங்க அப்படின்னு அவர் கூட அந்த படத்தில் நடித்தேன். எங்கள் ஆசானில் நடிச்சிருக்கும்போது தான் இது விஜயகாந்த் மேக்கப் பண்ணி காஸ்டியூமெல்லாம், அண்ணே எங்கள் கேப்டன் நாங்கள் பேச பயமாக இருக்குது, நீங்கள் பேசுங்கண்ணே. அந்த பெரிய கூட்டம் போது பேசுனேன். அண்ணே நீங்கள் திருப்பி விக்ரம் சார் கூட ஒரு படம் நடிக்க முடியும் நாமனே. டீ லட்சுமி நான் ரெடிடா, டைரக்டர் என்ன ஐடியா வச்சுக்க எனக்கு தெரியல, இல்லைன்னு நான் ஃபோன் போட்டு கேட்குறேன். சரி பேசு அப்படின்னாரு. நான் டைரக்டர் ஃபோன் பண்ணி கேட்டேன், மாதிரி நான் படத்துக்கு வந்தேன் சார், உங்கள் கூட படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான்னு. ஃபோன் அவர்கிட்ட கொடுங்கினாரு, பேசினாங்க. அந்த படம் தான் மரியாதை. ஓ சூப்பர் சூப்பர். இன்னொரு முக்கியமான கேள்வி, சூப்பர் ஸ்டாரோட உங்களுடைய நட்பு, அவரோட அவர் கூட நான் குசேலன் படத்தை நடித்தேன், சிவாஜி நடித்தேன். 2 படமே பெரிய மணிமகுடம் தானே உங்களை. மற்றபடி அவர் ரொம்ப நெருக்கம் கிடையாது. நல்ல மரியாதை கொடுத்து பேசுவார், எல்லா பையனும் நல்லா மதிப்பார், நல்ல மனிதர். அவ்வளோதான். அந்த டிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யுது. நான் வந்து அந்த சிவாஜி இப்போ அண்ணன் விஜயகாந்த் வந்து எப்படி உரிமையாக உங்களை கூப்பிட்டது மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதில் வரல. அவர் அந்த டிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யுது. இல்லை, அவர் நல்லா பழகிட்டா நல்லா பேசுவார். அந்த பழக முடியல அந்த இடத்துல. 2 படம் சின்ன சின்ன கேரக்டராக இருக்கும், அதனால கொஞ்சம் நெருங்க முடியாத ஒரு சூழல். அதான் உண்மை. மற்றபடி கலைஞர்களுக்கு எல்லாமே ரஜினி சார் செய்ய தான் செய்கிறார் இல்லையா? கண்டிப்பாக நிறைய செய்கிறார். வெளியே தெரியாது. கொரோனா டைம்லாம் கூட நிறையா செஞ்சதான் வெளியே தெரியாது, அவர் செய்கிறது வெளியே தெரியாது. உண்மையிலே. இன்னொரு உங்கள் பர்சனல் கேள்வி, இப்போ வரைக்கும் நீங்கள் முரட்டு சிங்கிளாக இருக்கீங்களே, யாரையாவது ரூட்டு விட்டு விடுறீங்களா, லவ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை, ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு அந்த ஆசையும் கிடையாது. எனக்கு எல்லாம் முயற்சி பண்ணாங்க, எதுவுமே நடக்கலை, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இப்படியே இருந்துட்டிங்கன்னா எப்படி லைஃப் லாங்? உங்களுக்கு ஒரு துணைவி இருந்தால் தானே நாளைக்கு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை கூட பார்க்குறதுக்கு வேணும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. வர துணைவி உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது இறைவனுடைய இதில். நானே என்னையே பார்த்துக்கிறேன். வாஜ்பாய், அப்துல் கலாம், மம்தா பானர்ஜி மாதிரி தனிமையாக வாழ்ந்துக்கிறேன். நீங்களாம் இப்போ ஒரு கடவுளுடைய அவதாரம் மாதிரி. ஆமாம். இப்போ மோடி சொன்னது மாதிரி இப்போ கடவுள் அவதாரம். எல்லாருமே கடவுளுடைய அவதாரம் தான். அது மோடிஜின்னு சொல்ல முடியாது. அவர் கொஞ்சம் அதிகமாக நாட்டை நேசிக்கிறாரு, நம்ம கலையை நேசிக்கிறோம். நீங்கள் நம்ம தொழில் சார்ந்த ஏதோ அதை நேசிக்கிறோம். அதனால் நம்ம யாரையும் பிரித்து பேச முடியாது தான். ஏன்னா கடவுள் இல்லைன்னா அந்த இயக்கமே, அந்த உலகமே இயங்க போகிறதில்ல. கடைசியாக உங்கள் கூட இருந்த நட்புகள், இப்போ அண்ணன் முத்துக்கால இருக்கட்டும், மற்ற நம்ம உங்களுடைய குரூப் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களோடலாம் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க ஏதாவது படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எல்லா பேரும் படம் பண்ணுறாங்க. அவர் ஒரு படத்துக்கு போனாருன்னா முத்துக்கால எனக்கு சொல்லுவார். சரி சரி, சூப்பர். நான் ஒரு படத்துக்கு போனால் நான் சொல்லுவேன். அந்த நட்புல என்ன வந்துட்டு தான் இருக்குது. சரி சரி. இது எல்லாமே கிங்காக வந்து ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கோவில் திருவிழா, காது குத்து, கல்யாணத்துலாம் கூப்பிட்டு போவார். அதில் வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. உங்கள் நட்பு எப்போதும் போல தொடர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக, எந்த இடத்துலையுமே கான்ட்ரவர்சி இல்லை. இல்லை இல்லை. இப்போ பொதுவாக வந்து ஒரு பேச்சு இருக்குது, வெள்ளித்திரையில் இருக்கவங்க சின்ன திரைக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மையா? ரெண்டாவது என்னன்னா, அப்படி நம்ம வெள்ளித்திரையவே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட சின்னத்தில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர் பண்ணால் கூட நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம வந்துட முடியாதா? நம்ம யாரையும் எதிர்பார்க்காம வாழ முடியாதா? இல்லை, நான் வெள்ளித்திரை நடிச்சுருந்தேன். சின்ன திரையில் கூப்பிட்டாங்க, ஆனந்தராகம் சீரியல் நடித்தேன். அப்புறமேல் வந்து
2 3 ஸ்ரீ தமிழில் 2 3 சீரியல் நடித்தேன். பரவாயில்ல. ஆமாம், நம்ம கேட்குற சம்பளம் தராங்க. அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இல்லையா? ஆமாம், என்ன கொஞ்சம் நைட் லேட் ஆகும். ஆமாம், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேறு வழியிலேயே போய் தானே அவனு பொழப்பாச்சுல்ல, கூப்பிட்றாங்க, நடிக்கிறோம். ஆனால் அந்த கடைசியாக அந்த மாயி படத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய டைலாக், அந்த வாமா மின்னல், அதை சொல்லுங்கள். அம்மா மாயின்னு வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக, வாமா மின்னல். வஞ்சரம் இருக்கின்றான், வாழம் இருக்கின்றான், கெண்டமீன் இருக்கின்றான், எழுத்தி மீன் இருக்கின்றான். ஆனால் நீ கேட்ட ஜாமீன் மாத்திரம் கிடைக்கிறேன். டேய், ஜாமீன் இப்போ மீன் மார்க்கெட்டில் கேட்பாங்க, என்ன லூசெல்லாம் பேசுகிற? இப்போ ஜாமீன் மீன் மார்க்கெட் வேறு எங்கே கேட்பாங்க? கோயம்புத்தூர் எல்லா மார்க்கெட்டும் தேடி வந்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல, கடல்லே இல்லையா. சரியான சீன் அதெல்லாம். ஆனால் இப்போ இந்த டைலாக்லாம் இத்தனை பேசியிருக்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? மெமரி இருக்கிறனால தான் நம்ம ஸ்பாட்டில் டக்கு டக்குன்னு அடி. ஏன்னா நீங்கள் அதை வந்து நல்லா உள்வாங்கிறீங்க. நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து அந்த உங்களுடைய ப்ரொஃபஷனில் வந்து ரொம்ப லவ் பண்ணிடுறீங்க. அதனால உங்களுக்கு அதை மெமரி சென்ஸ் இருக்கிறனால தான் ஸ்பாட்டில் வந்து ஒரே டெக்கில் முடிக்க முடியுது. கரெக்ட். ஆனந்தம் படம் 2000 23 வருஷம் ஆச்சு. இப்போ நான் வச்சு பேசுகிறீங்களே, பெரிய விஷயம்தான். அப்புறம் நான் ஏபிசிடி படத்தில் வடிவேல் கண்டக்டராக வருவார். நான் அதில் நானும் வெங்கட்ராவும் பயணம் செய்வோம். டிக்கெட் பாரு, இந்தாயா ஒரு டிக்கெட் குடியா, இந்தாப்பா. அவர் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டாரியா? யோ இப்போ தான் பஸ் ஏறியிருக்கேன், ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டான்றான். யோ எங்கள் அப்பா தான்யா எடுத்துட்டாரியா அப்படின்னு கவுத்துவார். டேய், என்னடா டெட் பாடி கொண்டுற? அதான் சொன்னேன்ல டிக்கெட் எடுத்துட்டாருன்னு. இப்போ என்னடா பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டேய், பெத்தாப்பான்டா, பெத்தான் செத்தான், காலம் போகிற போக்கில் ஆத்தா செத்தலாம் அப்பா செத்தலாம் போயிட்டே இருக்கணுமியா. ஆமாம், அப்படி சொல்லியிருப்பீங்க. டேய், இப்போ நான் என்னடா பண்ணுறது? 5000 பணம் கொடு. 5000 ரூபாய் எதுக்குடா? 5000 ரூபா என்ன லூஸ்லாம் பேசுகிற? பாடி இறக்கணும், கால் டாக்ஸி புக் பண்ணணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பந்தலை போடணும், பாடையை கட்டணும், 3 நாள் பால் ஊற்றணும், 16 நாள் கறி வைக்க போகணும். உங்கள் அப்பா நான் காசு தருவான்? அது காசு இல்லை, நீ தான் கொடுக்கணும். யோ என்கிட்ட இருக்குது 500 ரூபாயா? சரி கொடு. அப்பா இந்த இதில் 500 ரூபா தெரிவிச்சேன். டக்குன்னு வெங்கட்ரா வடிவேல் அடிப்பார். எவ்வளோ நேரம் மூச்சு அடிக்குது? ஒரு 500 ரூபா காசு. தம்பி நல்ல ஆம்னி பஸ்ஸாக பிடி. அவனு அந்த காமெடி வந்து நல்லா சரியான காமெடி அதெல்லாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ வடிவேல் சாருக்கு அப்புறம் விவேக் சார் கூட நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் கூட நீங்கள் ஈக்குவலாக நடிக்கிறீங்க. இப்போ விவேக் சார் கூட நடிச்சதுனுடைய உங்களுடைய அனுபவம் என்னென்ன? நான் வடிவேல் சாருக்கு முன்னாடி விவேக் சார் கூட நடித்தேன் ஃபஸ்ட்டு. விக்ரம் சார் நான் பேச நினைப்பலாம் படம் பண்ணார். அதில் வந்து வடிவேல் விவேக் வந்து ஒரு தெப்பக்கலத்தில் உட்காந்து கல் போட்டே இருப்பார். அப்போ அங்கே ஒருத்தர் வருவார், பூச்சி முருகன் ஒருத்தர். நானே ஒரே சோகமாக இருக்கீங்க. டேய், வாழ்க்கையே ஒரே சோகமாச்சுடா. டேய், ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி தர முடியுமா? இம்பாசிபிள். அட்லீஸ்ட் அளவு சாப்பாடு நோ சான்ஸ். ஒரு இட்லி விட கஷ்டம், ஒரு சிங்கிள் டீ முடியவே முடியாது. அப்போ விட கேள்வி கேட்குறா, என் வாழ்க்கையில் 1000 சோகம் இருக்கும் இல்லாமல் இருக்கும், அதை பற்றி நீ என்ன கேட்குறீங்க? டப்புன்னு அடிப்பார். அடிச்சு ரோட்டில் நடந்து வருவார். அப்போ நான் எதிரில் பிஜி அடிச்சு வந்துட்டு இருப்பேன். என்னை அவர் தடுத்துட்டு, தம்பி என் வாழ்க்கை என்ன சொல்லுங்க உண்டா, அதே நான் கேட்கணும். உன் வாழ்க்கையில் 1000 சோகம் இருக்கும் இல்லாமல் இருக்கும், அதை பற்றி என்னங்க கவலை, ஒழுங்கு மாதிரியா போயா அப்படின்னு போயிடுவேன். அதில் தான் விவேக் சார் நட்பு கிடைச்சி. அதுலேருந்து விவேக் சார் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துருந்தார் நிறைய படங்களில். அது இப்போ உங்களுக்கு சினிமாவில் உங்களுக்கு ஓரளவுக்கு தன்னிறைவு அடைஞ்சதை நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கான அந்த ஸ்பேஸ் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல, எனக்கு இன்னும் நல்ல இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருந்தால் நல்லா செய்வேன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடல் இருக்கா உங்களுக்கு தொடர்ந்து? வாமா மின்னலே உலகம்புறா ரீச் ஆயிடுச்சு. அது நல்ல கேரக்டர் தான். ஆனந்தம் படத்தில் நடித்தேன். மம்முட்டி கூட நடிக்கிறது தான் பெரிய விஷயம். ஆமாம், பெரிய விஷயம். அதை வந்து மம்முட்டி தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் காப்பி படம் பார்த்துட்டு லட்சுமணா இனிமேல் மேனேஜரை பார்க்காத நடிக்க போயிருந்தார். என் வந்து பாராட்டினார் ரொம்ப. ஏன்னா அவர் வந்து மெகா ஸ்டார். ஆமாம், அவர் பாராட்டினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவே உங்களுக்கு தன்னிறைவு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அந்த படத்தில் நான் மம்முட்டி காலை பிடிச்சிட்டு அழுவேன். அந்த சீனில் வந்து ரொம்ப பாராட்டினார். ஐயா, திருடு வந்து எனக்கே வேலை தான் கொடுத்து சொல்லலாம் போட்டீங்க. ஆமாம், அருமையான. இந்த வீட்டில் எல்லாரும் நல்லவங்க, யாரையும் தப்பாக நினைக்காதீங்க. அவன் அது ரொம்ப பாராட்டினார். அந்த படமும் கூட நானுமே பார்த்தேன். நான் பொதுவாக நிறையா படங்கள் பார்க்குற மாதிரி குடும்ப படங்கள்லாம் நான் எப்பாவது பார்க்குறது உண்டு. அதில் உங்களுடைய நடிப்புமே நல்ல கேரக்டராக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு நாள் மம்முட்டி வந்து மளிகை கடை பார்த்துக்கலாம் பாரு. ஆமாம், மளிகை கடை இருக்கும்போது பெஞ்சமின் நாடிகள் வருவார். அண்ணே ஒரு டிம்பி வருங்கண்ணே, இந்தாடா. அண்ணே ஒரு பேனா கொடுங்க, இந்தாடா. அண்ணே அப்படி கவிதை சொல்லுங்கண்ணே,
டேய் இது மளிகை கட்டுறா போட அந்த பக்கம். அண்ணே உங்களை பார்த்தா கவிஞர் கண்ணதாசமாக இருக்குண்ணே. என்னடா சொல்கிற, உங்களுக்கு தாடி மாத்திரம் இருந்தால் நீ கவிஞர் வாழ்னு. இன்னொரு சொல்லு, தாடி வந்தால் கவிஞர் வாழி சொல்கிறேன் எழுதிக்க. அன்பே பொன்னி. அண்ணே அந்த பொண்ணு பேர் பொன்னி இல்லைண்ணே, கௌரி. அரிசியை சொன்னடா, சொல்கிறது எழுதுறா. நீ ஒரு அரிசி தினமும் என்னை தரிசி, நீ ஒரு பருப்பு என்கிட்ட காட்டாத வெறுப்பு, நீ ஒரு உப்பு உன்னை பார்க்காட்டினா தப்பு, நீ ஒரு மிளகா நீ தான் உலக அழகா, நீ ஒரு சக்கரை என் மேலே காட்டு அக்கறை, நீ ஒரு மல்லி உங்கள் அம்மா எனக்கு வில்லி, நீ ஒரு சேமியா எங்கள் அம்மா உனக்கு மாமியா, மொத்தத்தில் நீ பெருங்காயம் என் இதயத்தில் ஏற்படுத்துகிற பெருங்காயம் அப்படின்னு சொல்லி முடிப்பீங்க. அண்ணே கவிதைலாம் நல்லா இருக்குண்ணே. அப்புறம் நான் கொண்டு போய் கொடுக்கணும் தானே. ஆனால் அதை எப்படி கொடுக்குன்னு தெரியலண்ணே. எனக்கு கொண்டு கொடுக்குறது பயமாக இருக்குண்ணே. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இல்லை உங்களை பார்த்தா எங்கள் மாமாவாக இருக்குண்ணே, எதிராலும் சொல்லலாம் பண்ணலாம் ஓடிடுவார். ஆமாம், அது நல்ல ஒரு இதாக ரைமிங்காக போகும் அந்த கவிதை. இப்போ உங்களுக்கு ஏதாவது சினிமாவில் ஒரு படம் ஏதாவது ஒரு டைரக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது? இத்தனை வருஷம் நீங்கள் வந்து அதில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் டைரக்ட் பண்ணிடணும் இல்லை அப்படிலாம் ஒரு ஆசையும் கிடையாது. கடவுள் கொடுத்ததை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா கடவுளே சொல்லுவார், பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுவே நல்ல பயணமாக இருக்குது. இதுவே உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஆமாம், சினிமா வாழ்க்கையே இது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய குறை காலங்களையும் இருக்கிறத வச்சு நடிச்சுட்டு போயிடும். அவ்வளோதான் மாதிரி தான். ரொம்ப நன்றி லட்சுமணண்ணே, நீங்கள் அந்த ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு, எங்களுக்கு கூட ரொம்ப நேரம் நீங்கள் செலவு பண்ணதுக்கு மிக்க நன்றி லட்சுமணன். 3ஆம் கண் தமிழ் சேனலை நன்றாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.